மீட்டு டிஎன்பிஎஸ்சி அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த இது எழுதி போட்டிருக்கோம். இப்போ இதில் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே எழுதி எப்படி ஓரெழுத்து ஒரு மொழி சொல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது, நம்ம வீடியோ இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி சொல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இப்போ திருப்பி வந்து இதில் ஒரு கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் திருப்பி ஒரு வாட்டி கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுவோம். 42 ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் இருக்குது. அதை நீங்கள் வந்து கம்பல்சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு போகலாம். இது பாருங்கள், அந்த திப்பிலி ஆங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆவுக்கு என்னென்ன பொருள் வருது அப்படின்னா, அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு, அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆ வந்து அந்த திப்பிலி 8 சுக்கு, அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆவுக்கு என்னென்ன பொருள்? அந்த திப்பிலி 8 சுக்கு, அந்த திப்பிலி 8 சுக்காக்குன்னு நினச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்க வந்து அந்த திப்பிலி 8 சுக்குன்னு நீங்கள் இது பண்ணிடலாம். அடுத்தது சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் வந்து இறைச்சி உணவு உண்ண மாட்டாங்க. நான் இறைச்சி உணவு உண்ணல் அப்படின்னு ஊவண்ணாவுக்கு ஊ சிவன் இறைச்சி உணவு உண்ணல். இது வந்து ஊவுக்கு உள்ள பொருள்கள். ஊவுக்கு உள்ள பொருள்கள். ஊ சிவன் இறைச்சி உணவு உண்ணல். ஊ வந்து சிவன் இறைச்சி உணவு உண்ணல். ஊ வந்து சிவன் இறைச்சி உணவு உண்ணல். ஊ வந்து சிவன் இறைச்சி உணவு உண்ணல் தான் ஊவுக்கு பொருள். ஊ வந்து இப்படி நினைச்சிங்க, சிவன் இறைச்சி உணவு உண்ணல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிவன் வந்து இறைச்சி சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிவன் இறைச்சி உணவு உண்ணல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஊவுக்கான பொருள் என்னென்னா சிவன் இறைச்சி உணவு உண்ணல். அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. ஆவுக்கு வந்து அந்த திப்பிலி 8 சுக்கு. ஊ சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ண மாட்டார். அதனால தான் இது ஞாபகம் வச்சுக்கிறது. சிவன் இறைச்சி உணவு உண்ணல்னா ஊனாவுக்கு சிவன் இறைச்சி உணவு உண்ணல். அடுத்தது தைக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தைத்திங்களில் தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட, தையல் போட்டு அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி அப்படின்னு நாம வச்சுக்கிட்டிங்கன்னா, தை வந்து தைத்திங்கள், தையல், அலங்காரம், தாளம், மகர ராசி. தைத்திங்களில் தையலை போட்டு அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் உங்களுக்கு தெரியும், விசேஷமான நாள். அதனால் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைனா தைத்திங்கள், தையல், தாளம், மகர ராசி. தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணியில் ஆயுதத்துடன் யாரும் தியானம் இருப்பாங்களா? சும்மா டக்குன்னு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கும். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலியை 8 சுக்காக்கு. அந்த திப்பிலி 8 சுக்காக்கு. ஆனா அந்த திப்பிலி 8 சுக்கு. ஊ சிவன் இறைச்சி உணவு உண்ணல். ஊ சிவன் இறைச்சி உணவு. சிவன் இறைச்சி சாப்பிட மாட்டார். அதனால் அந்த டக்கு ஞாபகம் வரதுக்காக சொல்கிறோம். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். ஊ சிவன் இறைச்சி உணவு உண்ணல். தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தையினா தைத்திங்கள், தையல், அலங்காரம், தாளம், மகர ராசி. 3 நாள் தோணியில் ஆயுதத்துடன் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்காது. மீட்டு டிஎன்பிஎஸ்சி இதில் யாராவது இணையணும்னு நினச்சிங்கன்னா இணைஞ்சிங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட பேர் இது பண்ணி இந்த கடைசி வரைக்கும் லைஃப் லாங்க்கு இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறேன். தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணி ஆயுதம் தியானம். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். சிவன் இறைச்சி உணவு உண்ணல். தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தைத்திங்கள் தையலில் அலங்கரித்து தாளம் போட்ட மகர ராசி. தையினா தைத்திங்கள், தையல், அலங்காரம், தாளம், மகர ராசி. தோணியில் ஆயுதத்துடன் தியானம். தோணினா இதில் படகுல போக்குல தியானம் பண்ணுறீங்க. அதான் ஆயுதத்துடன் யாரும் தியானம் பண்ணலாம். தியானம்ங்கிறது சாப்பிட்டா உள்ள நேச்சர். அதில் வந்து ஆயுதத்துடன் தியானம்ங்கிறது தோணியில் ஆயுதத்துடன் தியானம். 3 நாள் தோணி ஆயுதம் தியானம். இதேமாதிரி ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி. ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது சம்பந்தமான வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து போராடுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.